கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 78வது சங்கீதம் 78:46 இருந்து வாசிக்க இருக்கிறோம். சங்கீதம் 78 வாசனம் 46. ஜெபத்துடன் இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைப்பது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைப்பது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவேர், எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை. யான் உயிருள்ள நாளெல்லாம் ஐயா உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் நான் எமாத்திரம் ஒரு பொருட்டாய் என்பதற்கு, நான் எமாத்திரம் ஒரு பொருட்டாய் என்பதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். நிமிஷந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர், நிமிஷந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை. யான் உயிருள்ள நாளெல்லாம் ஐயா உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிடுவேன், என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிடுவேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே. உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொள்வேன், உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொள்வேன். உமக்கே ஆராதனை. யான் உயிருள்ள நாளெல்லாம் ஐயா உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே. அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை. யான் உயிருள்ள நாளெல்லாம் ஐயா உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் யான் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. யான் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. இறுதி நாளில் வானில் வந்து நிற்பதை, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை யான் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என்னெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். செல்வி டீச்சர் பிரைஸ்லர். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 78 வாசனம் 46 தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போமா? 78வது அதிகாரம் 78:46. அவர்களுடைய விளைச்சலை, இந்த முந்தின வசனத்தை சேர்த்து வாசத்தை வரையும் 46, அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். இது எகிப்துடைய வாதை. இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 46 வசனத்துல அவர்களுடைய விளைச்சலை புழுக்களும் அவருடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுகளையும் கொடுத்தார். நீ வச்சு பாப்பா. இதனுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? யாத்ராகமம் 12வது அதிகாரம் 12வது வசனம். இதுதான் அடிப்படை, இதுதான் பேசிக். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்காம் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதல் பேரெல்லாம் அதம் பண்ணி
நெக்ஸ்ட் தான் பாருங்க. அதை பண்ணி அடுத்து எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் நான். எகிப்து தேவர்கள் மேல் நீதி. இந்த இஸ்ரேல் மக்கள் 400 வருடமா அடிமையா இருக்கிறாங்க. அவங்க எகிப்துல உள்ள கடவுள்கள் எல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி ஃபிங்கர் டிப்ஸ், எல்லா கடவுளும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்களுக்கு இருதயத்துக்குள்ள யாரு வந்துட்டான எகிப்து அப்படின்னு நம்ம பார்க்கிற வசனத்துல எகிப்து மாத்திரம் எகிப்துல உள்ள கடவுளும் உள்ள வந்துட்டாங்க. எகிப்துல உள்ள கடவுள் உள்ள வந்தனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கடவுள் தான் பெரிய கடவுள். ஏன்னா அவங்க நல்லா செழிப்பா இருக்காங்க. இவங்க சாமி ரொம்ப பெரிய சாமியா, நம்ம யெகோவா தேவன்லாம் பவர் கம்மி, இந்த பவர் கம்மியான கடவுள் தான் நம்ம கடவுள். அதனால நம்ம 400 வருஷம் மனுஷனும் அடிமையா இருக்கோம். ஆனா அவங்க கடவுள் இருந்து பெரிய கடவுள், அதனால நம்மள என்ன செய்யறாங்க அடிமை அப்படின்னு அவங்க இருதயத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, பிரச்சனை உனக்கும் எனக்கும் கிடையாது, எனக்கும் எகிப்தில் உள்ள கடவுள் இருக்கும். அதனாலதான் எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். பல கடவுள்ல ஒரு கடவுள் அந்த கடவுள் என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாடுங்கிறது அவருடைய ஒரு கடவுள். அந்த மாடுங்கிற ஒரு கடவுள் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கடவுளை அவங்க என்ன செய்வாங்க, தோல் மேல வச்சுக்குவாங்க. தோல் மேல வச்சுக்கிட்டு முன்னாடி போவாங்க. அப்படி முன்னாடி போகும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களை முன் நடத்தி செல்லுகிற கடவுள், எங்களை முன் நடத்தி செல்லுகிற கடவுள். அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. மோசே மலை மேல போயிட்டார் 10 கட்டளை வாங்குறதுக்கு. இப்ப கீழே இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்க. ஆரோன்ட்டு போய் சொல்றாங்கள, எங்களை கொண்டு வந்த மோசைக்கு என்ன ஆச்சோ எங்களுக்கு தெரியல, அதனால் எங்களை முன் செல்ல கடவுளை உண்டாக்குங்க. ஏன்னா அவங்க பழகிட்டாங்க பல வருஷமாக, 400 வருஷம் இருந்தனால அவங்களுக்கு யார தெரியும் அப்படின்னா எகிப்தில் உள்ள கடவுள்னா அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ், இந்த சாமியை கிளீனா சொல்லிடுவாங்க. இப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யாத்ராகமம் 12வது அதிகாரம் 12வது வசனம், எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்தும்படி செய்வேன் நானே கர்த்தர். சரி, இன்னைக்கு நம்ம 46வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 78:46, அவருடைய விளைச்சல்களை புழுக்கும், அவருடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிக்கும் கொடுத்தார். இந்த வெட்டுக்கிளிங்கிறது அவருடைய ஒரு கடவுள். அந்த கடவுளுடைய பெயர் செரபிஸ், SERA, சாரா. பீஸ், BEES, 2 E, செராபிஸ், SERA, பீஸ், BEES, செராபிஸ். இது கீழே இருந்து மேலே பார்த்து கொண்டு, கீழே இருந்து அடி மேல பார்த்துக்கிட்டு இருக்கும். நான் என்ன பாருங்க, இப்படி இந்த கடவுள் அந்த வெட்டுக்கள் எப்படி மேல பார்த்துக்கிட்டு இருக்கும். மேல பார்த்துக்கிட்டு என்ன அர்த்தம்னா, மேல இந்த எனக்கு ஒத்தாசை வரும், அந்த ஒத்தாசை மூலமாக நான் உங்களுடைய வெட்டுக்களை எல்லாம் வராபடி உங்களை நான் பாதுகாப்பேன். இதுதான் இது அவருடைய தாவரத்தை பாதுகாக்காம இருக்கிற ஒரு தெய்வம். இப்ப பார்வோன் இவர்களை என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு நிறைய பூஜை பண்றாங்க. ஏன் பூஜை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெட்டுக்கிளிங்கிற ஒரு செராபேஸ்ங்கிற கடவுள் தான் எங்களை என்ன செய்யும், பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, பாதுகாக்கிறாங்க. அதனாலதான் 46, பிரயாசத்தின் பலனை வெட்டுக்களை கெடுக்கும். ஆண்டவருடைய வல்லமை என்னன்ற இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை யூஸ் பண்ணி தன்னுடைய வல்லமையை காட்டுவார். வாசிப்போமா, யோவேல் எடுத்துக்கலாம், பக்கம் 1059. யோவேல் 1வது அதிகாரம் 7வது வசனம், 1059 யோவேல். இப்ப ஆண்டவர் ஒரு ஜாதிகளை அனுமதிக்கிறார் இஸ்ரேல் தேசத்துக்கு. இப்ப இவங்க தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல், என் தேசம் இஸ்ரேல் தேசத்தின் மேல் வருகிறது. இவங்க பாவம் செய்து ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போயிட்டாங்க. அடுத்து பாருங்க, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இதெல்லாம் ஒரு ஓமையா ஆண்டவர் சொல்வாங்க. அதாவது வரப்போகிற ஒரு ராணுவம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குங்கிறத இதை காட்டுறாரு.
அது என் திராட்சை செடியை அழித்து, என் திராட்சை செடி, ஆண்டுடைய திராட்சை செடி. திராட்சை செடி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் தேசம் தான் திராட்சை செடி. அதெல்லாம் ஏற்கனவே தியானிச்சதுதான், நீங்க மறந்துருப்பீங்க. திரும்ப தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். என் திராட்சை செடிங்கிறது இஸ்ரேல் தேசம். ஏசாயா 5வது அதிகாரம் முதல் என் திராட்சை செடி. அப்ப எந்த வெட்டுக்கிளி இஸ்ரேல் தேசத்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவர் சிராபேசங்கிறத அழிச்சாரோ, இப்போ அதே மாதிரி என்ன செய்றாரு, தன் பிள்ளைகளை சரி பண்றதுக்காக அனுப்புகிறார். அப்பொழுது நான் என் திராட்சை, என் நேசருக்கு அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து பாட்டுவது, மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இது ஆண்டவருடைய தோட்டம். இது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது யோவான் 15வது அதிகாரத்துல இயேசுதான் திராட்சை செடி, நாம் திராட்சை கொடிகள். சரி, இங்க பார்ப்போம். 2வது வசனத்தை வாசிக்கணும். ஏசாயா 5வது அதிகாரம் 2வது வசனம். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் உள்ள நற்குல திராட்சை செடிகளை நாட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதோ கசப்பான பழங்களை தந்தது. இதாங்க மேட்டர். ஆண்டவர் எதிர்பார்த்தார் என்னன்னா, நற்குல திராட்சை செடி வச்சிட்டார். ரைட். இப்ப அதே திராட்சை செடியை தான் ஆண்டவர் சொல்றாரு யோவேல் 1வது அதிகாரம், அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து. அத்தி மரங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகைக்காக வைத்திருக்கிற ஒரு, அதன் பட்டைகளை முற்றிலும் தின்று போயிட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. இதெல்லாம் எதற்காக செய்றார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவனுடைய கோபம் வருகிறது. சரி, 26வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனியாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்ப ஆண்டவர் இந்த திராட்சை செடியை அழிக்கிறதுக்கு ஒரு ஜாதி அனுப்புறாரு. அது பயங்கரமா இருக்குங்கிறாரு. ஆனா ஆண்டவருடைய அன்பை அவருடைய ஜாதி, அதாவது இஸ்ரேல் மக்கள் மேல பார்க்கலாம். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை இங்க நடத்துறாரு. என்ன நடத்துகிறாரா, அந்த தேசத்திற்கு 21 வசனம் யோவேல் 2:21. இப்ப வெட்டுகளை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்த கைல்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது நாங்க பெரிய காரியம். பெரிய காரியம் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனமா கேட்டீங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு புரியும். அது என்ன பெரிய காரியம். சாதாரண காரியங்கிறது ஒண்ணு, பெரிய காரியங்கிறது இன்னொன்னு. பாருங்க, யோவேல் 2:22. வெளியில் மிருகங்களே, எந்த மிருகங்களை ஆண்டவர் அனுமதிச்சு அது எல்லாத்தையும் பட்டையெல்லாம் உரிச்சு திராட்சை செடியும் அத்தி மரத்தையும் கெடுத்துச்சோ அதிட்ட பேசுறாரு. வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய் காய்க்கும், அத்தி மரமும் திராட்சையும் பலன் தரும். ஒரு சிக்ஷையை கொடுக்கிறாரு, கிருபையாக இறங்கி அதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை. இது என்னன்றத முதல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் அன்னைக்கு வசந்தர்மலா காட்டப்படும். ஆண்டவர் 2 மலையை அனுப்பார், முன்மாறி பின்மாறி. இந்த முன்மாறிங்கிறது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நமக்கு மழை நல்லா பெய்யாம ட்ரையா இருக்கு, நல்ல மழை பெய்யல. பெங்களூர்ல தண்ணிக்கு பயங்கர பஞ்சம். யாராவது செடிக்கு தண்ணி ஊத்தினால் அரெஸ்ட், உங்க கார்களை கழுவினால் இமீடியட் அரெஸ்ட். குளிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அப்படிலாம் பயங்கரமான தண்ணி பஞ்சம் இருக்குது. இந்த மழை பெய்யல, இங்கேயும் மழை பெய்யல, ஆனா நம்ம தண்ணி பஞ்சமே இல்லை. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்துல இந்த மாதிரி இந்த சம்மர்ல ஒரு மலை ஆண்டவர், அது முன்மாரிங்கிற ஒரு மலை. அந்த முன்மாரிங்கிற மலை நல்லா அடிச்சு ஊத்தும், அடி அடி அடின்னு ஊத்துறோம். நினைச்சாங்க மண்ணெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அந்த மண்ணு நல்லா சாப்பிட்டோம்னா நல்லா உழ ஆரம்பிப்பாங்க. உழுது ஒரு பயிரை போட்டுறோம், அது எந்த பயிர்னாலும் இருக்கும். போட்டு இப்போ உள்ள தண்ணி இருக்கு, மண் இருக்கு, சூரிய வெளிச்சம் வருது. மக்கிய இந்த மண்ணெல்லாம் அனுசியும் அதுக்குள்ள இருக்கிற உயிர் வெளியே வந்து அப்படியே வளர ஆரம்பிக்கும். வளர 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 அதுக்கப்புறம் ஆண்டவர் பின்மாறிங்கிற இன்னொரு மலையை அனுப்புறார். இந்த பின்மாறிங்கிற மலையை எதற்கு அனுப்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சோளமா இருக்கட்டும்,
நெல்லா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு ரூல் தான். நல்லா செடி வளர்ந்துருக்கு. இப்ப அது ஒரு மூட்டு வருது, அதுல பால் பிடிக்கணும், மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா அந்த 2வது மழை பெய்யலன்னா அத்தனையும் பொக்கா மாறிடும். வெளியில பார்த்தா எப்படி இருக்கும், கதிர் இருக்கும், உள்ள மணி இருக்கும், அது எம்டியா இருக்கும், அது வேஸ்ட். ஆனா பின்மாறி மழை நல்லா அடிச்சு ஊத்துச்சுனா அந்த மழை பெய்யும் போது உள்ள இருக்கிற மகசூல் அதிகமாக கிடைக்கிறாப்புல அதுக்கு பால் கிடைக்க செய்வோம். இப்ப ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யப்படுற, இதுல நான் ரொட்டீனா நடக்கிறத நான் சொல்றேன், வழக்கமா செய்யறதுதான் இது. ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை எப்படி செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவேல் 2வது அதிகாரம் 23 சியோன் குமார், சியோன் குமார், இவங்கதான் பயிர் செய்யப்படும். குமாரத்தின்னு மனவாட்டி நம்மளே சொல்லுவாரு, குமாரே உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவருக்கு தூரமா போயிட்டாங்க, தூரமா போய் விக்கிரகத்துல போயிட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஒரு கோபம் வந்துருச்சு. அதனால இந்த ஃபுல்லா நான் வாசினா இது டைம் போயிடும், நீங்க வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோபம் இப்ப ஆசீர்வாதமா மாறுது பாருங்க. மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். இத கொஞ்சம் உத்து பார்த்தா தான் இந்த செய்தியுடைய ஆழம் புரியும். முன்மாரி பின்மாரி இருக்கா? உங்களுக்கு முன்மாரியை கொடுத்துட்டாரு. முன்மாரியை கொடுத்தனால நீங்க உழுதுட்டீங்க, உங்க பயிரெல்லாம் போட்டீங்க, உங்க கோதுமை, வார்கோதுமை, நெல் எல்லாம் விளைஞ்சு வருது. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் இணைத்து கொடுக்கிறார். ஏற்கனவே ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்கிறார். இதுதான் ஒரு அற்புதம். ரெண்டையும் இணைத்து கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டபுள் பிளஸிங். உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரியல. ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அப்படி வர்ஷிக்க பண்றதுனால வெட்டுக்கிளி கிடைச்சதுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்திலே அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளியையும் பச்சை கிளியையும் முசல்வர்களையும் பட்சித்த வருஷங்களுக்கு விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாக துதிக்கும். இதுதான். இதெல்லாமே யாருக்கு செய்வார்னா அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார், வேற யாருக்கு செய்ய மாட்டார். ஆனா எகிப்துக்கு என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 78வது அதிகாரம் 40 அவருடைய விளைச்சலின் புழுவுக்கும் அவருடைய பிரயாசத்தின் வெள்ளை வேட்டைக்கிளைக்கும் கொடுத்தார். சரி, உறுதிச்சு. 46வது 7வது கல் மலையினாலே அவருடைய திராட்சை செடியும் ஆலங்கட்டினாலே அவருடைய அத்தி மரத்தையும் அழித்தார். சரி, அடுத்து எப்படி அதை அழிக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் காட்டுகிறார். சரி, இந்த கல்மலை எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோபு தெளிவாக சொல்லுவார். அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 38வது அதிகாரம், யோபு 38வது அதிகாரம் 22வது வசனம். உறைந்த மலையின் பண்டக சாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ, கல் மலை இருக்கிற பண்டக சாலை பார்த்து, கல் மலை இருக்கிற பண்டக சாலை. சரி, இப்ப உங்களுக்கு அடுத்த ஒரு சீக்கிரட்டா சொல்லிட்டாங்க. சீக்கிரம் இதுவரை உங்களுக்கு தெரியாத ஒரு கரெக்ட், சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இதை கற்றுக்கொள்ளாது. தெரிஞ்சவங்களுக்கு டாக்டர் சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிச்சு போச்சு, இந்த லட்சம் தடவை சொல்லிட்டாரு, நீங்க சொல்றது எனக்கு காதுல கேட்குது, இருந்தாலும் தெரியாதவருக்காக இதை நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 105வது அதிகாரம் 32வது. அவர்களுடைய மலைகளை கல்மலையாக்கி, கல்மலை எங்க வச்சிருக்கீங்கிற பண்டகசாலை. அது எப்படி செய்யறாருன்னா, அங்க வந்து மலை தான் வச்சிருக்காரு, ஆனா கன்வெர்ட் பண்றாரு, மலையை கல்மலையாக மாற்று. நீங்க ஆலங்கட்டி மலையை பார்த்திருப்பீங்க, கல்மலையை பார்த்திருக்க மாட்டீங்க. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அதே மலையை கல்மலையாக மாற்றி கல்மலையாக்கி அவருடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்னியை வர பண்ணினார். அவர்களுடைய அத்தி செடிகளையும் திராட்சை செடியும் அத்தி மரங்களையும் அழித்து
அவருடைய ஏழ்கை உள்ள மரங்களை முறித்தார். அப்ப ஒவ்வொன்றும் இவ்வளவு பெரிய சைஸ்ல, இவ்வளவு பெரிய சைஸ்ல அந்த தண்ணி எல்லாம் கல்லா மாற்றார். மேல இருக்கும்போது தண்ணி தான், ஆனா அது கல்மலையாக மாற்றி ஐஸ் கட்டி மாதிரி ஆக்கி அடிக்கிறார். நீங்க ஐஸ் கட்டியை நீங்க கம்மியா இடப்பட்டிருப்பீங்க. அப்படி யாராவது ஐஸ் கட்டியை நீங்க கம்மியா இடப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்ல போயிருக்கேன். டைட்டானிக் கப்பல் அப்படின்னு ஒரு கப்பல் உங்களுக்கு தெரியும். கட்டாயம் அந்த சினிமா பார்த்துப்பீங்க. நான் பார்த்தேன். அதை கெட்டினவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளே நினைச்சாலும் இந்த கப்பலை உடைக்க முடியாது. சச்சவே நாங்க கட்டியிருக்கிறோம். அதனுடைய ஒவ்வொரு பாயிண்டையும் சொல்லி 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 அப்படி ஒரு பெருமை. யாரால் அடிக்க முடியாதான், கடவுளே அழிக்க முடியாதுன்னு சொல்லி கக்கா கக்கான்ட்டு இருந்தாங்க. நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பனி கட்டி இருந்துச்சு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பேர் ஐஸ்பெர்க் பினாமினா. ஐஸ்பெர்க் பினாமினா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இதுதான் சமுத்திரம். சமுத்திரத்துக்கு மேல இவ்வளவுதான் தெரியும் ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டி இவ்வளவுதான் தெரியுங்கிறதுக்காண்டி கீழே ஒண்ணு இல்லைன்னு கிடையாது. உள்ள பெரிய பாறை இருக்கு. இது பேர் ஐஸ்பெர்க் பினாமினா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கீழே ஒரு பெரிய பாறாங்கல்ல விட ஸ்ட்ராங்கான ஐஸ் கட்டி எங்க இருக்கு, கீழே இருக்கு. அத ஒரு அசிஸ்டன்ட் மாலுமி அதை பார்த்து மாலுமிக்கு, சீஃபுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். சார், இந்த மாதிரி ஒரு ஐஸ் கட்டி இருக்குது, நம்ம டைரக்ஷனை மாத்தணும், நீங்க கொஞ்சம் அவசரமா வாங்க. அவரு என்னடா பேசுற, உனக்கு டைட்டானிக் கப்பலை பத்தி தெரியாது, யாராலையும் என்ன இந்த ஐஸ் கட்டிட்டு அப்படி அலட்சியமா இருந்தாரு. அவர் அதை பார்த்து அந்த ஆபத்தை உணர்றதுக்கு முன்னாடி அடிச்சிச்சு. அப்ப அவ்வளவு ஒரு சாதாரண தண்ணி ஐஸ் கட்டியா வரும்போது அதுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் செய்யறாரு. மேல இருக்கிற தண்ணியை ஐஸ் கட்டியா மாத்துறாரு. மாத்தி அதான் அவர்களுடைய மலைகளை கல்மலை ஆக்கி ஐஸ் கட்டி ஆக்கி அவருடைய திராட்சை செடி, இஸ்ரேல் மக்கள் கிடையாது, எகிப்து அளித்தார். அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளி, இந்த வெட்டிகளை தான் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. பச்சை புள்ளி வந்துட்டு எல்லாத்தையும் அழிச்சு போட்டுச்சு. அவருடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்தது. அவருடைய நிலத்தின் கனியை தின்று போட்டுச்சு. இவங்க சாப்பிட வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, சாப்பிட்டுச்சு. சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போமா? 48வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 78:48. கல் மலையினாலே அவருடைய திராட்சை செடியும் ஆலங்கட்டியினாலே அவருடைய திராட்சை மரங்களையும் அழித்து, டிஸ்ட்ராய், அழித்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கோபம் வரும்பொழுது ஒரு டிஸ்ட்ரக்ஷனாக மாற்றுகிறார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 49வது வசனத்தை வாசிக்கிறது. 48 சங்கீதம் 78:48. அவர்களுடைய மிருக ஜீவன்களையும் கல்மலைக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கறதா என்னங்க, நான் வச்சுக்கோ, என்ன நாள் செய்யுங்கதான் ஒப்பு கொடுக்கிறது. சரி, ஒப்பு கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும். யோபு 38வது அதிகாரம் 38:27. வெள்ளத்திற்கும் நீர்க்கால்களுக்கும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னலுக்கும் வழியை வகுத்தவர் யார்? ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். நம்ம ஒரு வழியை உண்டாக்க முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். 28வது வசனத்துல, மலைக்கு ஒரு தகப்பன் உண்டோ, பனித்துளிக்கு ஜனிப்பித்தவர். பனித்துளி, இங்க பனித்துளின்னு சின்னதா பாக்குறோம். இந்த பனித்துளி தான் பெருசாக கல்மலையாக வருது. அது தேவனுடைய கோபத்தை நோக்கி வருகிறது. இப்ப பாருங்க, ஜலம் கல் உருவம் கொண்டு, ஜலம் கல் உருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. 30வது வசனத்தை கொஞ்சம் ஆழமா உள்ள போய், ஜலம்னா சாதாரண தண்ணீர், அந்த தண்ணீரை கல் உருவம் கொண்டு கல்ல போல மாத்துகிறார். யோபுவையும் சங்கீதம் 105 ரெண்டும் இணைச்சு வாசிச்சாதான்
ஆண்டவர் எப்படி அந்த கல் மலையை உண்டு பண்ணி அவர் எதை அழிக்கணும்னு நினைக்கிறார் அதை அழிக்கிறார். கல் உருவம் கொண்டு மறைந்து மேல வச்சிருக்கிறார். மறைந்து அதன் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறது. முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதுனா அதை அடிக்கும் போது என்ன ஆகும்னு சொல்லி தெரியும். பாருங்க 34 ஏராளமான தண்ணீர் உண்மையிலே சொரிய வேண்டும் என்று. ஏராளமான தண்ணீர்னா ஆண்டவர் தண்ணீர் அல்லது மலையை என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 37வது அதிகாரம் இந்த மலை ஆண்டவர் ரெண்டா மாற்றுவாரு உங்களுக்கு சொல்லிருக்கேன். யோபு 37வது அதிகாரம் 3 அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த துணி இடி முழக்கத்தை பூமியின் கடையாந்தரத்தில் உள்ள மின்னல்களையும் செல்லவிடுகிறார். அதன் பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்துவத்தினாலே குமர பண்ணுகிறார். அந்த சத்தத்தை கேட்கும்போது தடுக்க முடியாது. தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தம்முடைய சுவாசத்தின் தேவனை குளிர பண்ணுகிறார். அப்பொழுது ஜலத்தின் மேல் பரப்பு உறைந்து போகும். 10 37:10 மிக ஆழமான ஒரு வசனம், அருமையான வசனம். இதுதான் ஆண்டவர் செய்யறாரு. நாசிலிருந்து சுவாசத்தை அனுப்புறாரு. இந்த சுவாசம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே தண்ணி இருக்குது, அதை கல்மலையா மாற்று உரைய வைக்கிறார். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேல் பரப்பானது உறைந்து போகும். உறைந்து கல்மலையா மாற்றுறார். அவர் நீர் துளிகளுக்கு மேகத்தின் மேலே மின்னலினாலே மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிட யாவும் அவருடைய பூச்சக்கரம் நடக்கும். அவர் தம்முடைய ஞான ஆலோசனை சுற்றி தேவையான 13 பாருங்க. மழையை குறித்து மிக மிக அருமையான ஒரு வசனம். ஆண்டவர் மழையை என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏரியாவுக்கு தண்டனையாக அனுப்புகிறார், ஒரு ஏரியாவுக்கு கிருபையாக அனுப்புகிறார். வாசிப்போமா 13 யோபு 37:13 ஒன்றை தண்டனையாகும், ஒன்றை தம்முடைய பூமிக்கு உபயோகமாகும், ஒன்றை கிருபையாகவும் அனுபவிக்கணும். ஒன்று தண்டனை. குஜராத் தேசத்துல 2015 அந்த டயத்துல பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்துச்சு. காரணம், அவங்க கிறிஸ்தவர்களை அழித்தாங்க. தேவ கோபமா மழை தான், ஆனா அவங்க அப்படி டிஸ்ட்ராய் பண்ணிச்சு. பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணி அவங்களாம் அசைச்சிட்டாங்க. அதனால அதை என்ன செய்யறாரு? தண்டனை. ஒன்றை தம்முடைய பூமிக்கு உபயோகமாகும். உபயோகம் என்னங்க? மழை பெய்யும் போது நமக்கு இந்த குளிர் வந்துருது, வெயில் எல்லாம் போயிருது, தண்ணி கிடைக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குது, அண்டர் வாட்டர் லெவல் ஏறிடுது. தெப்பத்தில் நல்லா தண்ணி இருக்குது, அதனால எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. ஆனா 3வது ஒன்றை கிருபையாக வரும். கிருபையும் தண்டனைக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டப்படும். கிருபை, தண்டனை. இப்ப தஞ்சாவூர் இந்த மாதிரி இடத்துல நல்லா விளைச்சல், போட்ட விளைச்சல் அப்படி செடியெல்லாம் வளர்ந்து பயிரெல்லாம் வளர்ந்து அப்படியே அந்த மகசூலுக்கு அறுவடைக்கு ரெடியா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு அறுக்க வேண்டிய நேரத்துல ஆண்டவர் தண்டனையாக மழையை அனுப்புறார். மழை அடிச்சு ஊத்துது ஊத்துது ஊத்துது, ஃபுல்லாயிடுச்சு. இப்ப இவங்கெல்லாம் கீழே இறங்க முடியாது, அறுக்க முடியாது. 1 நாள் 2 நாள் 3 நாள் அது உள்ள இருந்து அது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் தண்டனை. இப்படிதான் ஆண்டவர் செய்வார். இதற்கு காரணம் என்ன? அடுத்து பார்க்க போயிடும். சங்கீதம் 78:49 தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். தேவ கோபம். தேவ கோபம்னா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுடைய கோபத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்க. யாத்ராகமம் 11வது அதிகாரம் 8வது. அப்பொழுது உங்களுடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் பணிந்து நீயும் பின்னது என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வனை விட்டு போனான். இந்த கோபம் பார்வன் இல்ல, மோசே. மோசே கோபத்தோடு போனான். இது மோசேடைய கோபம் கிடையாது, ஆண்டோடைய கோபம். அப்படி போகும்போது அந்த கோபத்தினால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் ஒரு சங்கார தூதனை இருக்கிறார்.
நீங்கள் இருக்கும் இடங்களிலே அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போக பண்ணுவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது ஒரு வாதை உங்களுக்குள்ள வராது. 23 சொன்ன அந்த ரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளே சங்காரக்காரன். இது ஒரு தூதன் என்ன செய்வான் அப்படின்னா எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடும். டிஸ்ட்ராய் பண்ணி போயிட்டு 89வது அதிகாரம் சங்கீதம் 89:30. அவன் பிள்ளைகளை என் நியாயத்தோடு நடாமல் என்னை விலக்கி மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மில்லாரினாலும் அக்கிரமத்தினாலும் தண்டிப்பேன். ஆண்டவர் டிஸ்ட்ராய் பண்ணுவது தண்டனை கொடுப்பார். ஏன் தண்டனை கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டோடைய எதிர்பார்ப்பு நடக்க வேண்டும். சரி, 50வது வசனத்தை வாசி நம்ம இந்த செய்தியை முடிக்க போயிடும். சங்கீதம் 79:50. அவர் தம்முடைய கோபத்தின் வழியை திறந்து ஃபர்ஸ்ட் கோபத்துடைய வழியை தக்கிற பாதை. ரெண்டாவது என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலை காவாமல், நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலைக்கு காத்தாரு. ஆனா எகிப்து மக்களை காக்கவில்லை. மூணாவது என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காவாமல் அவர்களுடைய ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். 48வது வசனத்துல ஆடு மாடுகள் இடிக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆடு மாடு இங்க எகிப்தியரை என்ன செய்யறாருன்னா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கடல் திறக்குது. தேவனுடைய கோபம், மனுஷனுடைய கோபம். பார்வோன் கோபப்படுறான், பின்னாடியே வர்றான். ஆனா செங்கடல் ரெண்டா திறக்குது. ஆண்டவர் அவருடைய ஆத்மாவை மரணத்துக்கு காக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசன் ஒண்ணுதான். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளை செவி கொடுத்து அவருடைய நியாயங்களை கை கொண்டால் ஒரு கண்டிஷன். இதெல்லாம் செஞ்சா அவர் ஒண்ணு செய்வார். என்ன செய்வார்னு கேட்டேன்னா நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதியை உங்களுக்கு வர பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். அப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ள எந்த வியாதியும் வராதுங்க. ஆனா ரீசன் கை கொள்ள வேண்டும். சங்கீதம் 89வது அதிகாரம் 89:30. அவன் பிள்ளைகள் என் நியாயத்தின்படி நடாவாமல் என் வேதத்தை விட்டு விலகி. ஆண்டவருடைய கண்டிஷன் என்னன்னா சத்தத்திற்கு கீழ்ப்படியணும், சொன்ன பாதையில நடக்கணும், தப்பா போகக்கூடாது. ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தி முடிக்க போறோம். யாத்ராகமம் 9வது அதிகாரம் 3வது வசனம். யாத்ராகமம் 9:3. கர்த்தருடைய கரம் வெளியில இருக்கிற உன் மிருக ஜீவனாகிய குதிரை மேலும் கழுதை மேலும் ஒட்டகத்தின் மேலும் ஆடு மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளனை உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலுடைய மிருக ஜீவனுக்கும் எகிப்தின் மிருகத்துக்கும் வித்தியாசம் பண்ணுவார். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். அவருக்கு அவரு பிள்ளைகள் வேற, எகிப்து வேற. அந்த வாதை வரும்போது ஒரே எகிப்துக்கு தான் வருது. ஆனா அவர் பிள்ளைகளை சொத்து மேல மகா கொடித கொள்ளனையா இருக்கும். 6 யாத்ராகமம் 9:6. மறுநாளே கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தினுடைய மிருக ஜீவன் எல்லாம் செத்து போயிட்டு இஸ்ரவேல் ஒன்றும் சாகவில்லை. இதுதான் ஆண்டவருடைய ஒரு பாதை. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமில்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. நீர் எகிப்தினுடைய தேவர்கள் மேலே ஒரு யுத்தத்தை உண்டு பண்ணி இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டினீர் ஐயா. எங்கள் தேவன் யெகோவா தேவன், பெரிய தேவன் என்று அறிய அவருடைய மனக்கண்களை திறந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.